வணக்கம் நண்பர்களே. திராட்சை செடியை கவாத்து பண்ணதிலிருந்து பழம் அறுவடை வரைக்கும் அந்த 120 நாளில் நம்ம திராட்சை செடியிலிருந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கணும்னா என்னென்ன பராமரிப்பு வேலைகள் செய்யணும், எந்த மாதிரி உரம் வைக்கணும், எப்பப்போ தண்ணி கொடுக்கணும், அதை பற்றின வீடியோ தொடரோட 5வது பகுதி. இந்த பகுதியில் 41லேருந்து 50 நாளுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி பார்க்க போகிறோம். நான் மகேந்திரன். கடந்த 30 வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி. 40 நாட்கள் கடந்து பூக்களெல்லாம் வந்த பிறகு திராட்சை செடியோட வளர்ச்சி நமக்கு தேவையில்லாத ஒன்று. அப்படி வளரக்கூடிய துளிர்களினால நமக்கு எந்த விதமான பலன்கள் இல்லை. அதனால தான் கடந்த காலங்களில் அதோட வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நுனிப்பெய்தியை நம்ம கிள்ளி விட்டுருந்துருப்போம். நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோம். திராட்சை செடியை பொறுத்தளவில் தன்னோட வளர்ச்சியை அதோட நிறுத்திக்கிறாது. தனக்கு எப்பப்போ வாழும்னு நினைக்கிறோமோ, எப்பப்போ மீண்டும் துளிர் விடும்னு நினைக்குதோ அப்போல்லாம் அது மீண்டும் வளர ஆரம்பிக்கும். அது இந்த 40லேருந்து 50 நாள் காலகட்டம் மட்டும் இல்லை, இந்த 40லேருந்து பழம் அறுவடை பண்ணி முடிக்கக்கூடிய அந்த 120 நாள்கள்லையும் அதோட வளர்ச்சி நிறுத்திக்கிறாது. அப்பப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வளரக்கூடிய துளிர்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லாத துளிர்கள். இது முக்கியமாக எந்தெந்த இடங்களில் வளரும் அப்படின்னா, இலைக்கடவுளுக்கு இடையில இந்த மாதிரி சின்ன சின்னதாக வளர ஆரம்பிக்கும். தண்டு பகுதியில் வளரும், கணு பகுதியில் வளரும். இந்த மாதிரி தேவையில்லாமல் வளரக்கூடிய, அதாவது இந்த 40 நாளுக்கு பிறகு தேவையில்லாமல் வளரக்கூடிய புதிய துளிர்களை அது ஒரு இலை 2 இலை அந்தளவு இருக்கிறப்பையவும் நம்ம அப்பப்போ எடுத்து விட்டணும். இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்து விடலாம். 80வது நாளில் காய்களெல்லாம் சுண்டைக்காய் அளவு பெரிய அளவில் வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு தடவை எடுத்து விடலாம். அவசியம் இருந்துச்சுன்னா 100வது நாள்லையோ அல்லது 110வது நாள்லையோ பழங்கள் பழுக்க ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி துளிர்கள் வளர ஆரம்பிக்கும். அதை நம்ம எடுத்து விட்டுடலாம். அப்போ இந்த 40லேருந்து 120 நாள்கள் காலத்தில் வரைக்கும் எங்கெங்கே புதிய துளிர்கள் வளர ஆரம்பிக்குதோ அதை பூராத்தையும் நம்ம எடுத்து விட்டுறணும். நம்ம நுனிக்கிழல் வேலை செய்கிறப்ப அந்த திராட்சை செடியில் எத்தனை இலைகள் இருந்துச்சோ, ஒரு பூ இருக்கிற துளிரில் குறைஞ்சது 13லேருந்து 15 இலைகள் இருக்கணும்னு சொல்லியிருந்திருப்போம். ஒரு சில துளிர்கள் வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் அது 6 இல்லாட்டி 7 இலைகளோடையே நின்றுருந்துருக்கும். இந்த இலைகள் தான் பழம் அறுவடை பண்ணி முடிக்கக்கூடிய அந்த 120 நாள் வரைக்கும் இருக்கணும். இதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய துளிர்களை நம்ம எடுத்து விட்டுறணும். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். இலைக்கடவுளுக்கு இடையில் வரக்கூடிய துளிர்கள், தண்டு பகுதியில் வரக்கூடிய துளிர்கள், கணு பகுதியில் வரக்கூடிய துளிர்கள், சின்னதாக ஒரு இலை 2 இலை இருக்கிறப்பையவும் நம்ம எடுத்து விட்டுறணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி எடுத்து விட்டால் மட்டும்தான் நம்ம பூக்கள் தரமான பிஞ்சுகளாக வளர்ச்சி அடையும். பிஞ்சுகள் அதுக்கடுத்து காய்களாக வளர்ச்சி அடையும். காய்கள் நல்ல திரட்சியாக இருக்கும். பழங்கள் பழுக்கிறப்ப ஒரே சீராக பழுக்கும், இனிப்பு சுவையும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் தரைப்பகுதியில் கொடுக்கக்கூடிய உரமாகட்டும் நீராகட்டும் எல்லாமே நேரடியாக அப்படியே அந்த பலனுக்கு போய் சேரும். பலனுன்றது பூக்கள் காய்களுக்கு போய் சேரும். இப்படி திராட்சை செடி அதிகமாக வளரக்கூடிய இந்த சின்ன சின்ன துளிர்களுக்கு துளிர்களை நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த சத்துக்களெல்லாம் அதுக்கு தேவையில்லாமல் பகிர்ந்து போகிறதுனால நம்மளால் முழுமையான ஒரு மகசூலை தரமாக எடுக்க முடியாது. இந்த 40லேருந்து 50 நாள் காலகட்டத்தில் இந்த தேவையில்லாத துளிர்களை நீங்கள் எடுக்கிறப்பையும் சின்னதாக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்திலே பூக்கள் எல்லாம் பூ இதழ்கள் உதிர்ந்து பிஞ்சுகளாக மாறக்கூடிய சமயம், அதாவது கருவுறுதல் நடக்கக்கூடிய சமயம். இந்த சமயத்தில் நீங்கள் இந்த பிஞ்சுகளை பார்த்தாலே தெரிய ஆரம்பிக்கும். சின்ன அளவில் இருக்கக்கூடிய பிஞ்சுகள் நம்ம சமையலுக்கு பயன்படக்கூடிய சீரக அளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அடுத்தடுத்த நாட்களில் அதே மாதிரி சமையலுக்கு பயன்படக்கூடிய மிளகளவுக்கு பிஞ்சுகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். எல்லா பிஞ்சுகளுமே மிளகளவுக்கு வளர்ந்த பிறகுதே நம்ம இப்படி தேவையில்லாமல் வளர்ந்துருக்கக்கூடிய துளிர்கள் நம்ம எடுக்கவே ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னால் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்போத்தே பிஞ்சுகள் முழுசாக செட் ஆகிருக்காது. நம்ம கை பக்கத்தில் கொண்டு போய் நம்மளுக்கு தெரியாமல் அந்த பூ இருக்கக்கூடிய இடங்களில், பிஞ்சுகள் ஆகக்கூடிய இடங்களில் நம்ம கை பட்டுச்சுன்னா நம்ம கையோடு சேர்ந்து அந்த பிஞ்சுகள் அப்படி ஊந்து போகும். அதனால் நமக்கு ஒரு மகசூல் பாதிப்பு ஏற்படுத்தையும் செய்யும். அதனால் நம்ம இந்த காலகட்டத்தில் மட்டும் மிளகு பிஞ்சு ஆன பிறகு இந்த தேவையில்லாமல் வளர்ந்துருக்கக்கூடிய துளிர்களை நீக்கி விடணும். மற்ற காலகட்டங்களில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்பயும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு டெமோ ஒன்று பார்த்துடலாம். இந்த துளிர்களே நம்ம தேவையில்லாமல் வளர்ந்துருக்கக்கூடிய துளிர்களை எடுத்து விட போகிறோம். பிஞ்சுகள் இந்த அளவுக்கு மிளகளவுக்கு வளர்ந்துருக்கணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இலைக்கணுவுல இடையிலையும் சின்ன சின்ன துளிர்கள் இருக்குது. ஒவ்வொரு கனவுல இருக்குது, ஒவ்வொரு கனவுல இல்லை.
நுனிப்பெய்தியில் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. நம்ம இப்போ கை வச்சிருக்க இடமே நுனிப்பெய்தி கிள்ளுன்னு இடம். இப்போ இந்த 10 நாளில் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த துளிர்களை அப்படியே எடுத்து விடணும். இது நல்லா வளர்ந்துருக்குன்னு விடக்கூடாது. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி திராட்சை செடி நமக்கு எப்படி வாழை பிடிக்குமோ அங்கெல்லாம் வளர ஆரம்பிக்கும்னு சொல்லி சொன்ன மாதிரி நுனிப்பெய்தியில் நல்லா ஆரோக்கியமே வளர்ந்துருக்கு. இதெல்லாம் எடுத்து விட்டுறணும். இப்படி எடுத்து விட்டால் மட்டும்தான் இந்த பிஞ்சுகள் வந்து நல்லா தரமான பிஞ்சுகளாகும், நல்ல பழமாகும். நம்ம நுனிக்கிழல் வேலை செய்கிறப்ப எத்தனை இலைகள் இருந்துச்சோ அத்தனை இலைகள் மட்டும் இதில் இருக்கும். புதுசாக வந்த இலைகளத்தையும் நம்ம துளிர்களையும் நம்ம எடுத்து விட்டுட்டோம். இந்த இலையை பழம் அறுவடை பண்ணி முடிக்கக்கூடிய காலம் வரைக்கும் அந்த திராட்சை பழத்துக்கூடியே இருக்கக்கூடிய இலைகள். இது தண்டுப்பகுதியில் விளைஞ்ச துளிர், இது கணுப்பகுதியில் விளைஞ்சது. இந்த மாதிரி 1-2 சின்ன சின்னதாக இருக்கிறப்பவும் நம்ம எடுத்து விட்டுறணும். இந்த துளிர்கள் பூக்கள் வந்து போடாது, பெருசாகவும் வளராது. நம்மளுக்கு எந்த காலத்திலையும் இந்த துளிர்கள் வந்து ஒரு பலனளிக்காத துளிர்கள். இது இன்னொரு பிஞ்சு இருக்கக்கூடிய குச்சி, இதுலேயும் துளிர்கள் வந்து வந்திருக்கும். அதை நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். இப்படி பலன் இருக்கக்கூடிய குச்சியாக இருக்கலாம், அல்லது பலன் இல்லாமல் வெறும் குச்சிகள் மட்டும் கூட வளர்ந்துருக்கும். அதுலேயும் இலைக்கடவுளுக்கு இடையில் சின்ன சின்ன துளிர்கள் வந்து வந்திருக்கும். அதையும் நம்ம எடுத்து விடணும். ஆக பலன் இருக்கோ பலன் இல்லையோ, நம்ம நுனிக்கிழல் எந்தெந்த குச்சியில் செஞ்சோமோ, எந்தெந்த துளிரில் செஞ்சோமோ அது எல்லாத்துலேயும் இலைக்கணவுலேருந்து வளர ஆரம்பிக்கும். அதை பூராத்தையும் நம்ம எடுத்து விடணும். இப்போ 40-50 நாளில் இப்போ எடுத்துருக்கோம். இதே துளிரில் 80ஆம் நாளில் ஒரு தடவை இலைக்கணவுகளுக்கு இடையில் வளர ஆரம்பிக்கும். 100ஆம் நாளில் ஒரு தடவை இதே மாதிரி இலைக்கணவுகளுக்கு இடையில் வளர ஆரம்பிக்கும். நம்ம அப்பப்போ அதை எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும். இந்த இலைகளதே நம்ம பழம் முடிகிற வரைக்குமேவும் அந்த திராட்சை காயோட திராட்சை பழத்தோட கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு இலைகள். இந்த 40-50 நாள் காலகட்டத்தில் நீரோட தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 2 தடவை கூட இங்கே தாராளமாக தண்ணி ஊற்றலாம். காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை கூட தண்ணி ஊற்றலாம். எப்பயும் வேர்ப்பதியை சுற்றி ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, காஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு ஊற்றிட வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மழை பெஞ்சுன்னா பூக்கள் எல்லாம் அழுகி போகும், வெயில் அடிச்சுன்னா பூக்கள் எல்லாம் அப்படியே உந்து போகும். நீங்கள் வேர்ப்பகுதியில் சுற்றியவும் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம பிஞ்சுகளை சேதாரம் இல்லாமல் காப்பாற்றிடலாம். பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வெயில் காலங்களில் இலையோட மேற்பரப்பில் சாம்பல் நோயோட பாதிப்புகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது மிளகு பிஞ்சு ஆன பிறகு அந்த பிஞ்சுகளோட மேல்புறத்தில் வெள்ளை நிறத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதே இது பனி விழுகக்கூடிய களமாக இருந்துச்சு அப்படின்னா இலையோட அடிப்பகுதியில் அடிச்சாமல் நோயோட தாக்குதல் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு பயவள மருந்துகளே இருக்குது. நோய் பாதிப்பு இருந்துச்சு, அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற காலம் வர்றப்ப நீங்கள் ஏதாவது தெளிப்பு முறைகளை கடைபிடிச்சி இந்த நோய்களை வந்து ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்திக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளோட தொந்தரவு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த பிஞ்சுகளை கையில் தட்டி பார்த்தாலேவும் அதில் பூச்சிகள் வந்து ஊறுறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் அந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை நீங்கள் சரியான முறையில் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஞ்சுகள் வந்து நல்ல தரமான பிஞ்சுகளாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பிஞ்சுகளோட மேல்புறத்தில் இருக்கக்கூடிய பச்சையத்தை அந்த பூச்சிகள் வந்து நல்லா சுரண்டி சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அது காய்கள் ஆகிறப்ப மட்டும்தான் அதோட பாதிப்பு வெளியே பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கும் இயற்கை வெளியில் நிறைய மருந்துகள் இருக்குது. நம்ம இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம்னு ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுத்துக்கிறேன். இந்த காலகட்டத்தில் திராட்சை செடிக்கு உரம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அது இயற்கை உரமாக இருக்கலாம், செயற்கை உரமாக இருக்கலாம், எந்த உரமுமே அதுக்கு தேவையில்லை. போராடோட தேவை வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். திராட்சை செடிக்கு தேவைப்படும். நீங்கள் அது இலை வழியாகவும் கொடுக்கலாம், வேர்ப்பதிலையும் கொடுக்கலாம். அளவு எவ்வளவுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சரியான அளவில் நீங்கள் கொடுங்க. கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் பிஞ்சுகளை வந்து ஊந்து போகும், இலைவெளியை கொடுத்தாலும் ஊந்து போகும், தரைவெளியாக கொடுத்தாலும் ஊந்து போகும். அதனால் பெருசாக இந்த ரிஸ்க்கு வேண்டியதில்லை. போரான் வந்து இந்த பிஞ்சுகள் செட் ஆகிற சமயத்தில் அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நுண்ணூட்ட சத்து. உங்களுக்கு அளவு சரியாக தெரிஞ்சுன்னா தாராளமாக கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் கொடுக்காமல் அப்படியே விட்டுடலாம். உள்ள பிஞ்சுகள் நல்லா தாராளமாக காய்களாக வளர்ச்சி அடையும்.
அந்த போரானை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியணும்னா ஏற்கனவே ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன்படி பயன்படுத்த முடிஞ்சால் நீங்கள் போரான் கொடுங்க, இல்லைன்னா கட்டாயம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சரி நண்பர்களே, இந்த 40லேருந்து 50 நாள் காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய பராமரிப்பு, பூச்சி, நோய் மேலாண்மை, நீர் மேலாண்மை எல்லாமே இது மட்டும்தான். நம்ம அடுத்த பகுதியில் இந்த மிளகளவு வளர்ந்த பிஞ்சுகளை எப்படி பந்தலுக்கு கீழே முறைப்படுத்தி கட்டுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மேற்கொண்டு தகவல் எதுவும் தேவை இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ வழக்கமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.